கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் நகர் ஈசிஆரில் நீலாங்கரையில் கபாலீஸ்வரர் நகரில் ஒரு லக்ஸரியான ஒரு பங்களா தான் பார்க்க வந்திருக்கும். நல்ல அழகான ஒரு ஏரியா, ரொம்ப அமைதியான ஏரியாவும் கூட. 40 அடி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து 40 அடி ரோடு. ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தெருக்குத்து வரும். இது வந்து ரோடு, இது ஒரு 30 ஃபீட் ரோடு. இது அப்படியே நின்று பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு பங்களா. இந்த பங்களா வந்து கரெக்டாக வந்து தெருக்குத்துன்னு வரும். பார்க்குறவங்களுக்கு வந்து தெருக்குத்து, பட் ரொம்ப நல்லா அழகாகவே வந்து வீட்டை கட்டியிருப்பாங்க. அதுவும் வந்து ஃப்ரெஞ்சு பங்களா. இதோட பேர் வந்து ஃப்ரெஞ்சு பங்களா. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து வர வச்சு தான் இது பண்ணாங்க. ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்ட் தான் இந்த பங்களாவை டிசைன் பண்ணார். 25 இயர்ஸ் ஓல்டு வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது 25 இயர்ஸாக நம்ம சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 வருஷத்து ஓல்டு வீடு மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். நல்ல குவாலிட்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. 40 அடி ரோடு, நல்லா நிறைய விஐபிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அண்டர் கிரவுண்ட் இபி இருக்குது, ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 40 அடி ஃப்ரண்டேஜ், பேக் சைடில் 33, கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது. சைடில் 2 பக்கமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 அடி ஃப்ரண்டேஜ் வரும். அது 60 அடி வரும், 80 அடி வரும். 40 அடி ஃப்ரண்டேஜ், பேக்கில் 33, சைடில் 80. என்ட்ரன்ஸ்லேருந்து அவங்க அந்த கார்டனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 2920 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. என்ட்ரன்ஸில் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. நல்ல பெரிய பெரிய பங்களா கட்டுறாங்க பாருங்கள். ஆப்போசிட்லலாம் நல்ல ஒரு பெரிய பங்களா கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாமே பங்களா வீடு தான். அந்த சைடில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடும் போயிடலாம். ஓகே, கிறிஸ்டின்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இருக்கிறவங்க ஓனர் வந்து கிறிஸ்டின். அதனால் வந்து கிறிஸ்டின்ஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு வீடுன்னே சொல்லலாம். என்ட்ரன்ஸில் நல்லா அழகாக வந்து கார்டனுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா அந்த கார்டன் கூட வெளியில் கூட ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உள்ளேயும் கார்டன் இருக்குது, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. இந்த சைட்லேயே கார்டனுக்கு கேட்லாம் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் உள்ளே அப்படியே பாருங்கள். இந்த தெருக்குத்துன்னு சொன்னது தான் சொன்னேன். நேராக கொஞ்சம் ரோடு இருக்குது, அடிது ரோடு தெரியுது அப்படியே. ஓகே, கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கிரில் கேட்டுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஃபவுண்டன் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து மாதா இயேசுவோட அந்த சிலை வந்து சின்னதாக வச்சுருக்காங்க. அவங்க குழந்தை இயேசுன்னு சொல்லுவாங்க. அதோட சிலையை வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. அழகாக ஒரு லைட்டிங் பண்ணி ஃபவுண்டைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா அழகாக அவங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றி வந்து பேவர் பிளாக் போட்டிருக்காங்க. நான் சுற்றியும் காமிக்கிறேன். ஃபுல்லாகவே பேவர் பிளாக்கு. வாட்டர் லைன் எல்லாம் வாஸ்து பிரகாரம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது மோட்ரு. உள்ளே வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போனீங்கன்னா சர்வெண்ட்டுக்கு வந்து பாத்ரூம் இது தனியாக கீழே பார்த்துலாம். இது கீழே நீங்கள் வரும்போது கண்டிப்பாக காமிக்கலாம். சர்வெண்ட்டுக்கு மேலே தனியாக ரூம் இருக்குது. வாட்ச்மேனோ இல்லை நீங்கள் வந்து வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பாத்ரூம், டாய்லெட்டு. அவங்களுக்கு வீடு வந்து மேலே மொட்டை மாடிக்கிட்டே கொடுத்துருக்காங்க. தனியாக செப்பரேட்டாக படிக்கட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துலாம். பில்டிங் பாருங்கள், எங்கேயுமே ஒரு சின்ன கிராக் கூட தெரியாது. இப்போ வீடு கட்டாங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் to 6 மாதம் வீடே நம்ம போய் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த பெயிண்டில் ஏர் கிராக் வந்திருக்கு. பட் இவங்க வந்து 25 வருஷம் ஆகுது, எங்கேயுமே வந்து பில்டிங்கில் ஏர் கிராக்கே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் ஏர் கிராக்கே தெரில. அந்தளவுக்கு நல்லா அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோ கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. 2 கார் பார்க் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணி 2 கார் பார்க் பண்ணலாம். இங்கே கார்டன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. வீட்டு வாசலில் இருந்தே உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா வரும் பாருங்கள். பட்டர்ஃப்ளை போட்டுக்கு இது வந்து லெமன் ட்ரீ. உள்ள செம்பருத்தி இருக்குது. லேடிஸுங்கெலாம் ரொம்ப பிடிக்கும். செம்பருத்தி செடி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு உள்ளே செடிகள் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கார் பார்க்கிங். ஒரு எக்ஸிவி கார் வந்து அழகாக பெரிய கார் நீங்கள் வந்து நிறுத்தலாம். அதுக்கப்புறம் இன்னொரு காரும் நீங்கள் நிறுத்திக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி நிறுத்தினா இன்னொரு கார் நிறுத்தலாம். பெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பெட்ஸ் வளர்க்குறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கார்டனும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கார்டன். இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இந்த இலை கூட விட மாட்டாங்க பாருங்கள், வாரம் க்ளீன் பண்ணிடுறாங்க. இங்கே அவங்க வந்து பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க, இப்போது இல்லை.
இது பேர்ட்ஸுக்காக வச்சுருந்து நீங்களும் பேர்ட்ஸ்லாம் வளர்க்கலாங்க. கருவேப்பிலை செடி இருக்குது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஆரஞ்சு மாதிரி வரும். இந்த ஈசிஆர் சைடில் நிறைய இது வளர்ப்பாங்க, பார்த்துருக்கேன். இது பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்கும், சின்ன சின்னதாக ஆரஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது கருவேப்பிலை செடி. இங்கேயும் நிறைய கருவேப்பிலை செடி. சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்வெண்ட்டோட ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். சர்வெண்ட் ரூம் பார்த்துட்டு, இல்லைன்னா நான் கடைசியாக உங்களுக்கு வந்து சர்வெண்ட் ரூமாக காமிக்கிறேன். கடைசியாக எப்படி இருக்குது நான் காமிக்கிறேன். சர்வெண்ட் ரூம் இது மேலே தான் போகணும். நம்ம வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு வந்துட்டு சர்வெண்ட் ரூம் நான் காமிக்கிறேன். சர்வெண்ட் ரூமும் மொட்டை மாடியும் கடைசியாக பார்க்கலாம், டெரஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிச்சன்லேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த இடம் எல்லாமே இந்த டஸ்ட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்றத பண்ணிடுவாங்க. இது ஒரு போத்திக்கோ. நான் அங்கேருந்து காமிக்கிறேன் கார்டன் ஏரியா வர்றதுக்கு. வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆர்கிடெக்ட் டிசைன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. எல்லா இடமும் அந்த பேவர் பிளாக் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட் ஏற்றி தான் வீட்டோட வாசல் ஸ்டார்ட் ஆகுது. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. டைரெக்டாக அந்த தெருக்குத்தை கவர் பண்ணாமல் சைடில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சைடில் தான் வந்து என்ட்ரன்ஸே வச்சுருக்காங்க. கிரில் கேட் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் எலிவேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. எலிவேஷன்லேருந்து எல்லாமே அழகாக பண்ணியிருப்பாங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு சின்ன ஹால், பவுடர் ரூம் கூட சொல்லுவாங்க. ஒரு ஹால் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன். இப்போ என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே இருக்கும், எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த கர்டன் எல்லாம் போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஹால். பெரிய ஹாலு. இதில் வந்து 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க, 2 பெரிய ஜன்னல். அதுக்கப்புறம் 2 என்ட்ரன்ஸ் வெளில போகிறதுக்கு ஹால்லேருந்து. இந்த பக்கம் டைனிங்க்கும், அந்த பக்கம் அப்படியே ஒரு சின்னது மேலே பாருங்கள். அழகாக வந்து 2 ஃபேனு. இந்த லைட் எல்லாமே அந்த காலத்து லைட்டு. 1 2 3 4 5 லைட் பாருங்கள். அந்த காலத்து லைட் அழகாக இந்த ரூம் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது திங்ஸ் இங்கே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். டீக் வுட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ண டோரு ரொம்ப அழகாக இன்னமும் நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது இங்கே வந்தீங்க அப்படின்னா, இந்த படிக்கட்டுக்கு கீழே வந்துட்டு இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க முதல்ல அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஃபவுண்டன்லாம் வச்சுருந்துருக்காங்க. இப்போ எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல எலிவேட்டரும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த வேக்கம் எலிவேட்டர் இப்போ வருது இல்லைங்களா, அது வைக்கிறதுல இவங்களே டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போகணும். எலிவேட்டர் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். லிஃப்ட் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால்லேருந்து இப்படி எதாவது சர்வ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து காமன் பாத்ரூம் கம் டாய்லெட். நல்லா நீட்டாக வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கைசர் இருக்குது மேலே. பாத்ரூம் உள்ளே எந்த பூச்சியும் வரக்கூடாதுன்னு மஸ்கிட்டோ நெட் போட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய வாஷ் பேஷன். அடுத்தது அப்படியே வெளில வந்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம். அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. ஏசி கொடுத்துருக்காங்க. 2 பெரிய ஜன்னல். எல்லாமே இந்த ஃப்ரெஞ்ச் டைப் தான். விண்டோ கூட ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கேட்டெல்லாம் நீங்கள் திருப்பி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் அப்படியே தெரியும். டைரெக்டாக ஸ்ட்ரீட் வந்து தெரியும். இங்கே ஒரு சின்ன பீரோ கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம் கீழே. எல்லாமே இது எல்லாமே இந்த ஹேண்ட்ரைல் கூட டீக்குள்ளே தான், பர்மா டீக்குள்ளே தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து இது டைனிங்காக தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்து அப்படியே காற்று வசதி வேணும். பேக் யார்டு கொடுத்துருக்காங்க. பேக் யார்டு நைட்டில் நீங்களே திறந்து விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா காற்று ரொம்ப நல்லா வரும். இதுக்கும் இந்த பேக் யார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிரில் கேட் போட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே நின்று தான் நான் காமிச்சேன். அப்படியே கார்டனுக்கு வரும். இது நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா டைனிங். அப்படியே நல்ல ஒரு டைனிங் பாருங்கள். எங்கேயுமே வந்து ஒரு சின்ன கிராக் கூட நீங்கள் பார்க்க முடியாது. பில்டிங்கில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். பில்டிங் அந்தளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஆற்று மணல், அந்த பியூர் செங்கலில் பண்ணது. அப்போது இது வந்து கிச்சனுக்கு வந்து டோர் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு கிச்சன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரை கிச்சன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரை கிச்சன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மாடுலர். இந்த கபோர்ட்லாம் கூட பாருங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் நான் அந்த 20 இயர்ஸ் வீடெலாம் பார்க்கும்போது இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே டேமேஜாக வச்சுருப்பாங்க.
சிம்னி ஏரியா கூட ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அவங்க. மேலே வந்து கிட்டத்தட்ட 8-9 அடி வரைக்கும் அந்த டைல்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிம்னி, வாட்டர் பியூரிஃபையர், அழகாக இங்கேருந்து ஒரு சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா, ஸ்டோரேஜ்லாம் பாருங்கள். இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்டோரேஜ் இந்த ஏரியா ஃபுல்லாகவே, ஒரு சைட் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க கிச்சனில். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ போட்டிருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஞ்ச் டைப்பாக தான் ஃப்ரெஞ்ச் ஹவுஸ்னு சொல்கிறது. இதை இங்கே வந்தீங்கன்னா வெட் கிச்சன், இங்கே தான் நான்வெஜ் பண்ணுறதுக்கு மற்றபடி எல்லாத்துக்கும் இது வந்து கிச்சனாக யூஸ் பண்ணுறாங்க. வெட் கிச்சன். இந்த டோரை திறந்தீங்க அப்படின்னா சர்வெண்ட் இதுக்கு போகலாம், நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கான வழி. நீங்கள் வரும்போது அதை நம்ம திறந்து காமிக்கலாம். ஓகே, கீழே இப்போ வந்து ஹால் பார்த்தாச்சு, டைனிங் பார்த்தாச்சு, ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, பேக் யார்டு பார்த்தாச்சு. அப்படியே இப்போ நம்ம வந்து மேலே போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாமே பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருப்பி நான் தான் சொல்கிறேன், வீடு வந்து பார்க்கறதுக்கு வந்து புதுசாக இப்போ கட்டின வீடு மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது. இந்த டிசைனே 12 அடி 22 அடி கீழே இருந்து வரும், 12 அடி மேலே கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டு, நல்ல ஒரு 2 பெரிய ஜன்னல். இது ஒரு பெரிய ஜன்னல், அடுத்து அது ஒரு பெரிய ஜன்னல், ஒரு பெரிய ஹாலு, பெரிய ஹால். இந்த டிசைனே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே ரொம்ப நல்ல ஒரு டிசைன். கீழே ஒரு பெரிய பால்கனி, அப்படியே வந்து ரோட் சைட் பால்கனி. இந்த இடத்துல தான் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் தருது இல்லைங்க. நல்ல ஒரு ரோட் வியூ பாருங்கள். இங்கேயும் ஒரு ஸ்டெப் மாதிரி இறக்கியிருக்காங்க. இந்த வியூ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது. அழகாக அந்த மேலே வந்து டிசைன் அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது கீழே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பால்கனியில் இருந்துட்டு கீழே 2 ஸ்டெப் இறங்கி வரலாம். இங்கே கீழே 2 ஸ்டெப் இறங்கி வந்து இங்கேயும் நீங்கள் ஈவினிங்கில் சேர் போட்டு உட்காரலாம். இல்லை இந்த இடத்த நீங்கள் வந்து கார்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இதெல்லாம் பாருங்கள், இன்னும் இந்த ஓடெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் பண்ணுறதுக்கு வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நீங்கள் கார்டனும் ஃபுல்லாக வச்சுக்கலாம். மேலே வந்தால் டெரஸ் கார்டன் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். இந்த பால்கனிலேருந்து வந்தீங்கன்னா சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து 2 பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம், இது சில்ட்ரன்ஸுக்கான பெட்ரூம். இதுலேயும் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, 2 விண்டோ. ஒன்றில் ஏசி கொடுத்துருக்காங்க. அங்கே பாத்ரூம். இது குழந்தைங்களுக்கான ரூம், ஒரு ப்ளே ஏரியா. மேலே சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா ப்ளே ஏரியாவை மேலே கொடுத்துருக்காங்க. கீழே பேரண்ட்ஸும் மேலே குழந்தைங்க படுத்துக்கலாம். ஜக்கூசி 2த்துலேயுமே வந்துட்டு பாத்ரூம் வந்து ஜக்கூசி தான் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லேயும் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர். ஜக்கூசி பாத்து. அடுத்தது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். அடுத்தது இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் இதுலேயும் 2 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ரோப். இந்த வாட்ரோப் உள்ளே வச்சிடலாம். அங்கே வாட்ரோப், வாக்கிங் வாட்ரோப் ரூம் இருக்குது, அங்கே வச்சிடலாம். இது ஒரு பால்கனி. மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு சின்ன பால்கனி ஒன்று. இங்கே வந்து இந்த இது போட்டிருக்காங்க, புறா உள்ளே வராமல் இருக்குது, டஸ்ட்டு உள்ளே வராமல் இருக்குது போட்டிருக்காங்க. இதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ஒரு வாக்கிங் வாட்ரோப் ரூம். இது மேக்கப்புக்காக ஒரு ரூம் தனியாக வச்சுருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து பாத்ரூம். இதையும் ஜக்கூசி டைப் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஓகே, மொத்தமாக எல்லாமே பார்த்தாச்சு. மொத்தம் 3 பெட்ரூம் இந்த வீடு. அப்படியே நம்ம வந்து கீழே சைடில் போயிட்டு சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் எப்படின்னு பாருங்கள். இந்த காற்று வந்து ரொம்ப நல்லா அடிக்குது, காற்று சில்லுன்னு அடிக்குது. இல்லை பாருங்கள், இந்த பல்பே அந்த இது எல்லாமே சின்ன சின்னதெல்லாம் அது கூட ஆடுது பாருங்கள், அந்தளவுக்கு காற்று அடிக்குது. இது லைட்டாக ஒரு டோர் தான் திறந்துருக்கேன், ஏன்னா பீச் சைடு இருக்கிறதால அழகாக வந்து அப்படி அடிச்சிட்ருக்கு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.75 crore. இங்கே வந்து 1 கிரவுண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதில் வந்து 1 கிரவுண்டு ப்ளஸ் பங்களாவோட இருக்குது. 4.75 crore. நீங்கள் வரும்போது சர்வன்ட் ரூமை நான் பார்க்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், அதை பார்த்துடலாம். தேங்க்யூ.